இடமே 35 வருஷமாக போயிட்டு உங்களால் அதை எப்போ விடையில அவன் செத்தா கொண்டே தாக்கக்கூடிய இடம் இல்லையே. இந்த காணியில் அனுகுணமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து காணி எடுத்து வீடு கட்டின வேளால் இன்றைக்கும் தலைநிலைச்சு சாகிற வயசில் இருக்கிறார்களால் கூடி அந்த காணிக்க போகலாம் இருக்கின்றே. அது பல்கலைக்கழகம் விமர்சிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். நாங்கள் சும்மா கண்டம் போறவனையெல்லாம் விமர்சிச்சு கொண்டிருக்க மாட்டோம். இப்படி கத்தி கொண்டிருக்கோம். விட்டு 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 நாடு சுருங்கின்றா வரும். ஏன் தேசிய தலைவர் பிரபாகரன் ஆயுதம் தூக்குன 60,000 பல படியங்களும் வந்திருக்காங்கடா. அவன் கொத்துரோட்டிக்கும் இல்லாட பியருக்கு பண்ணி வந்திருக்காங்க. அவர்கள் பௌத்த சிங்கள ஆட்சி நிறுவ முற்படுகிறார்களோ அதை நாங்கள் மக்களை கடுமையாக எதிர்ப்போம். எங்களுடைய தாயகத்தை காப்போம், போராடுவோம் என்று சொல்லுகிறோம். இனவாதத்தின் உச்சமாக, சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் உச்சமாக தமிழ் மக்களுடைய காணிகளை அடாத்தாக இராணுவத்தினரின் துணையுடன் கையகப்படுத்தி எந்த ஒரு சிங்கள மக்களும் வாழாத, எந்த ஒரு சிங்கள இனத்தவனும் வசிக்காத தையிட்டி மண்ணிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற விகாரை அகற்றப்பட வேண்டும், அந்த காணிகள் மீளவும் உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற தொனிப்பொருளில் தொடர்ச்சியாக நடைபெறுகிற போராட்டத்தில் நாங்கள் இன்றைய தினம் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அரசாங்கமும் பௌத்த பேரினவாதமும் எங்களுடைய மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்துப்படுகின்ற அநீதிகள் இன்றைக்கும் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. மக்களை மதிக்கிறோம், மதங்களை மதிக்கிறோம் என்று கூறி ஆட்சி பீடம் ஏறிய இந்த அனுர அரசாங்கம் கூட எங்களுடைய மக்களுடைய காணிகளை விடுவதற்கு தயாராக இல்லை. எங்களுடைய இந்த விகாரை அகற்றப்பட்டு அந்த காணி சொந்தக்காரருக்கு வழங்கப்பட வேண்டும். ஏனைய கையகப்படுத்தி வச்சிருக்கிற நிலங்கள் அனைத்தும் அவர் சொந்தக்காரர்களுக்கு விடுவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கில் நாங்கள் இன்றைய தினம் போராடி கொண்டிருக்கிறோம். தென்னிலங்கையிலிருந்து இன்றைய தினம் புதிதாக இங்கு அங்குரார்ப்பணம் செய்வதற்கு புத்தர் சிலை ஒன்று கொண்டு வரப்படுவதாக அறிந்திருக்கிறோம். அந்த சிலையை கொண்டு வந்து வைத்துவிட்டு விகாராதிபதி அவர்கள் ஒருவர் மீளவும் கொழும்புக்கு திரும்பி இருக்கிறார். முக்கிய பௌத்த பீடங்களான அஸ்கிரிய பீடம், மல்வத்த பீடம் இவைகளுக்கு தெரியாமல் இனவாதத்தை தூண்டும் நோக்குடன் இனவாத பிக்குமார் ஒன்றிணைந்து இந்த காரியத்தை செய்ய இருக்கிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த விகாரை அகற்றப்படும் வரை, காணி உரிமையாளர்களுக்கு மீளவும் காணிகள் வழங்கப்படும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்ற செய்தியை இந்த இடத்திலே சொல்லி வைக்க விரும்புகிறேன். எனது பெயர் சிவானந்தன் ஜெனிதா. நான் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளராக இன்றைய தினம் இந்த தையிட்டி போராட்டத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விகாரையின் போது பொதுமக்களின் சொந்த காணிகளிலே சட்டவிரோதமாக ஒரு பௌத்த விகாரைகள் கட்டப்பட்டு நாம் தொடர்ச்சியாக அந்த பௌத்த விகாரையை எடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் தொடர்ச்சியாக போராடி வருகின்ற மக்கள் தமது காணி உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த தமிழ் மக்கள் இன்றைய தினம் ஒன்று கூடி இருக்கின்றார்கள். எனவே இந்த சட்டவிரோதமான விகாரைகள் ஒரு பொதுமக்களின் தனியார் காணிகளிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே நாம் இன்று கூறிக்கொள்கின்றது, அந்த சட்டவிரோதமான விகாரையை அகற்றி பொதுமக்களுடைய காணிகளை விடுவிக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் தொடர்ச்சியாக அவர்களுக்கும் நாங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட தரப்புகளாகிய நாம் இன்று இந்த இடத்திலே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்று கேட்டால் நாம் வடக்கு கிழக்கு தமிழர்களாகிய நாம் ஒற்றுமையாக ஒன்றுபட்டு ஒவ்வொரு உரிமைகளுக்காகவும் நாம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றோம். எனவே அந்த வகையிலே வடக்கு கிழக்கிலே இராணுவ மயமாக்கல் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த புத்த விகாரைகள் எடுத்து பார்க்கின்ற போது குருந்தூர் மலை, வெடுக்கு நாரி, தையிட்டி விகாரை, திருவோணமலையில, மற்றது இப்போது வவுனியாவில் இருக்கிற சமணங்குளத்திலே கல்லுமலை போன்ற இடங்களிலே தொடர்ச்சியாக புத்த விகாரைகளை கட்டு இது ஒரு பௌத்த நாடாக மாற்றுவதற்காக திட்டமிட்டு செயற்படுகின்ற செயற்பாடாக இருக்கின்றது. எனவே நாம் ஒன்றை கூறிக்கொள்கின்றோம், இந்த சர்வதேசத்திடம் இந்த தெற்காசிய நாடுகளிலே இலங்கை நாடு ஒரு பாதுகாப்பான நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த இலங்கை அரசாங்கத்தினால். ஆனால் இன்று வரை நாம் தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கு தமிழர்களாகிய நாம் எந்த விதமான ஒரு பாதுகாப்புமின்றி ஒரு அகிம்சை வழியிலே எமது உரிமைக்காக போராடுகின்ற போது எங்களை கைது செய்கின்ற நடவடிக்கைகள், அடாவடித்தனமான கைது செய்கின்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே நாம்
கூறிக்கொள்வது இந்த சர்வதேச நாடுக்கு எமது இனம் எமது நாட்டிலே வாழ்வதற்கு ஒரு தேசிய இனமாக வாழ்வதற்கு சகல உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும். எனவே நாம் கேட்பது சுயநிர்ணய உரிமை, தேசியம், பொது வாக்கெடுப்பின் மூலமாக எமது உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். நாமும் ஒரு தேசிய இனமாக வாழ வேண்டும் என்றதையும் இந்த பௌத்த மயமாக்கலையும் இராணுவ மயமாக்கலையும் உடனே நிறுத்தி எமது உரிமைகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கான காணிகள் உடனடியாக கட்டம் கட்டமாக விடுவிக்காமல் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் இந்த ஊடக வாயிலாக கூறிக்கொள்கிறேன். நன்றி. இந்த கேட்டை உடைச்சு உள்ளுக்கு மக்களை விடுறதுக்காக காரணம் சொன்னா இந்த ரோட்டில் ஆக்களை நிறுத்தக்கூடாது, வாகனம் போக்குவரத்துக்காக உள்ளுக்கு வளவுக்கு எடுத்து போராட்டம் செய்வோம் என்று வெளிக்கிட்ட வேலையில் அந்த வளவுக்காரர்கிட்ட துறப்பு துளைஞ்சு போச்சு, நீ உடைச்சி உள்ளே போங்கன்னு சொல்லியிருக்கணும். அதுக்கு போலீஸ்காரன் வந்து உடைக்கிறது வைலன்ஸ், உடைக்க கூடாது, துறப்பை கொண்டு வந்துருவோங்க நிற்கணும். நஜிதர் தலைவர், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம். இன்றைக்கு நாங்கள் இந்த தையிட்டி மண்ணுக்கு மக்களுக்காக அவர்கள் தங்களுடைய நிலத்துக்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருக்கின்றார்கள். சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்திற்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஆதரவினை நாங்கள் தெரிவிக்கும் முகமாக இன்றைக்கு நாங்கள் தையிட்டி மண்ணுக்கு வந்திருக்கிறோம். மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமாக இருந்தால், இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ச்சியாக தமிழருடைய நிலத்தினை சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்புகளால் தொடர்ச்சியாக திட்டமிட்ட வகையினை தமிழர்களுடைய குடிப்பெரும்பான்மையினை திட்டமிட்ட வகையில் மாற்றியமைக்கும் நோக்கோடு தொடர்ச்சியாக அபகரித்து வருகின்றார்கள். அந்த அபகரிப்பின் தொடர்ச்சி தான் தற்போது இங்கு மட்டுமில்லாமல் வவுனியாவில் உள்ள ஆமணங்குளம் கல்லுமலை பிள்ளையார் ஆலயத்திலும் ஒரு விகாரை ஒன்று எழுந்திருக்கிறது. விகாரையினுடைய கட்டுமானங்கள் எழுந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக குருந்தூர் மலை, வெடுக்குநாரி மலை மற்றும் திரியாய், தையிட்டி என்று தமிழ் மக்களுடைய நிலங்கள் தொல்லியல் ரீதியாகவும் கல்ச்சரல் ஜெனோசைட் ரீதியாகவும் அது மட்டுமில்லாமல் தமிழ் மக்களுடைய தனியார் நிலங்கள் திட்டமிட்ட வகையிலும் ஆக்கிரமிக்கப்படுகின்றன. மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமாக இருந்தால், இந்த நிலத்திலே கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய உண்மையாக இருக்கக்கூடிய விகாரையினுடைய காணியில் விகாரையை எடுப்பாமல் திட்டமிட்டு மக்களுடைய 40 ஏக்கர்கள் தெரிவு செய்யப்பட்டு அதில் 7 ஏக்கர்களில் ஒரு விகாரை அமைத்து 40 ஏக்கரையும் முற்றுமுழுதாக அவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். தற்போது அவர்கள் இந்த பிரச்சனை பூதாகரமானவுடன் மிக தெளிவாக மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நைனாதீவு விகாராதிபதி மற்றும் ஆரியகுல விகாராதிபதி அவர்கள் மக்களுக்காக தெரிவித்திருக்கின்றார்கள் என்ன என்றால், இது சட்டவிரோதமாக கட்டுப்பட்ட விகாரை, இது பாவச் செயல் என்பதனை, இது மிக பெரும் தவறு என்பதனை அவர்கள் மிக அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கின்றார்கள். தற்போதைய நிலையில் 4 கட்டமாக தாங்கள் அவர்களுடைய மக்களுடைய நிலங்களை விடுவிப்பதாக அரசாங்கம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய நிலங்களை விடுவிப்பதாக இருந்தால் ஒரே கட்டமாக விடுவிக்கலாம் தானே, எதற்காக 4 கட்டமாக விடுவிக்க வேண்டும்? அதாவது மக்களுடைய தற்போதைய போராட்ட வலுவை குறைக்கும் வகையில் 4 கட்டமாக விடுவிப்போம் சொல்லி காலம் தாழ்த்தி மீண்டும் திரும்பவும் அதே பௌத்த ஆக்கிரமிப்புக்குள்ளேயே நகர்த்துவதற்கான திட்டமிடலாகவே நாங்கள் பல்கலைக்கழக சமூகமாக இதனை எதிர்நோக்கின்றோம். இது மட்டுமில்லாமல் மிக தெளிவாக சொல்ல வேண்டுமாக இருந்தால், மக்களுடைய நிலங்களை எதற்காக இவர்கள் ஆக்கிரமிப்புகின்றார்கள்? தொடர்ச்சியாக இங்கே சிங்கள பௌத்த ஆக்கிரமிப்புகளை நிலைநிறுத்தி தமிழருடைய குடிப்பெரும்பான்மையினை திட்டமிட்ட வகையில் மாற்றியமைக்க வேண்டும் என்ற நோக்கினுடைய
மாறி மாறி வருகின்ற எந்த அரசாங்கமும் சரி, எல்லா அரசாங்கமும் மாற்றிக்கொண்டே வருகின்றார்கள். இதில் நாங்கள் கேட்கின்ற விடயம் இதுதான் என்னவென்றால், இந்த அரசாங்கத்தினை எங்களுடைய மக்கள் ஏதோ ஒரு வகையில் இவர்கள் இனவாதமற்று செயற்படுவார்கள், மக்களுக்காக நடப்பார்கள் என்று நம்பித்தானே வாக்களித்தார்கள். அந்த நம்பிக்கைக்கான வாக்குகள் எல்லாம் இன்றைக்கு வந்து முற்றுமுழுதாக ஏமாற்றமாக மாறி இருக்கின்றது. இதற்கான பதில் என்ன? இது மட்டுமில்லாமல் இன்றைய போராட்டத்தினை திசை திருப்பும் வகையில் அரசாங்கத்திற்காக வேலை பார்க்கக்கூடிய சில அரச முகவர்கள், மிக தெளிவாக சொல்ல வேண்டுமா என்றால் அரச முகவர்கள் இந்த போராட்டத்தையும் நாங்கள் இன்றைக்கு தையிட்டு விகாரையை இடிக்க புறப்பட்டோம் என்று பொய்யாக ஒரு செய்தியை he wrongly declared and wrongly informed that today we are going to break the vihara, but we are not here to break the vihara, we are here to make the peaceful protest. நாங்கள் அதான் மிக தெளிவாக சொல்றோம், நாங்கள் அமைதியான போராட்டங்களினூடாக எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையும் எங்களுடைய மக்களுடைய இவ்வளவு கால பிரச்சனைகளையும் எங்களுடைய மக்களுடைய நிலங்களையும் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் இங்கு நகர்ந்திருக்கின்றோம். ஆனால் தெள்ள தெளிவாக அரசாங்கத்தினுடைய ஒரு முகவர் அவர் பல்கலைக்கழகத்தையும் விமர்சிக்கின்றார். நாங்கள் இதில் மிக தெளிவாக சொல்கின்றோம், பல்கலைக்கழகம் விமர்சிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். நாங்கள் சும்மா கண்டம் போறவனையெல்லாம் விமர்சித்து கொண்டிருக்க மாட்டோம். எங்கள்கிட்ட நிறைய ஊடகங்கள் மீடியாக்கள் வந்து கேட்டுட்டோம், இதற்கு நீங்கள் என்ன பதிலடி கொடுக்க போன்றீங்க? இவ்வளவு பேரும் ஒரு 5 பேர் கைது செய்த பிறகுதான் இவ்வளவு படியங்களும் இன்றைக்கு வந்திருக்காங்க. இவ்வளவு படியங்களும் வந்திருக்காங்கடா அவங்க கொத்து ரொட்டிக்கும் இல்லாட்ட பியருக்கு மாட்டி வந்திருக்காங்க. பல்கலைக்கழகத்தை விமர்சிக்கணும்னா ஒரு தகுதி வேணும். ஏனென்றால் பல்கலைக்கழகத்தை விமர்சிப்பவர்களும் திட்டமிட்ட வகையில் பல்கலைக்கழகத்தில், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழ் மக்களினுடைய, அதாவது தமிழ் மாணவர்களுடைய வருகை தொகையை குறைக்க வேண்டும் என்ற ரீதியில் தான் விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. பல்கலைக்கழகத்தை வந்து தவறாக சித்தரிக்க வேண்டாம் என்பதனை அந்த நபரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சமாவது உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு உண்மையாக ஏதாவது செய்ய பெற மற்றும் நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்ட களத்துக்கு வந்திருக்கணும் என்றால் தொடர்ச்சியாக நாங்கள் மக்களுக்காண்டி தான் போராடி கொண்டிருக்கிறோம். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரை பிரதேசத்திலும் நாங்கள் அங்கே கைது செய்யப்பட்டோம். கைது செய்யப்பட்டு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வழக்கு தவணைக்கும் நாங்கள் போயேக்கில் வந்து அந்த மக்கள் வந்து எங்களை வந்து தங்களோட பிள்ளைகள் மாதிரி தான் பார்க்குறவங்க. நாங்கள் தொடர்ச்சியாக மக்களோட தான் இணைஞ்சு வந்திருக்கோம். அதே மாதிரி மிக தெளிவான ஒரு விஷயம் நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்களுடைய சொல்லுவோம், எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய ஈர்ப்பிலையும் இல்லாட்ட அந்த அவர்களுக்கு வந்து பின்னிக்கவும் நாங்கள் இன்றைக்கு போராட்டத்துக்கு வரையில்லை. நாங்கள் வந்திருப்பது மக்களுக்காக மட்டும்தான். மக்களுடைய நிலங்கள் மக்களுக்கு கையளிக்கப்பட வேண்டும். சிங்கள பௌத்த பேரினவாதம் எந்த மாறி மாறி வருகின்ற இந்த அரசாங்கங்களாலும் தொடர்ச்சியாக தமிழர்களுடைய நிலங்கள் பல்வேறுபட்ட ரீதியில் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. இதை குறித்து யார் கேள்வி எழுப்புவது? இதை குறித்து பல்கலைக்கழக சமூகமாக படிக்கின்ற மாணவர்களாக அந்த மக்களுக்குலேருந்து தான் நாங்கள் வரோம். அந்த மக்கள பிள்ளையெல்லாம் நாங்கள்லாம் கேள்வி கேட்கணும். நாங்கள் கேள்வி கேட்கலான்னு இங்கே யாருமே சொல்லலாது. நாங்கள் இந்த விஷயத்துலையும் சொல்றோம், அந்த மக்கண்ட காணிகளை நாங்கள் விகாரையை வந்து இடித்தகற்றுவோம் சொல்லவில்லை. ஆனால் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட விகாரை வந்து அகற்றப்பட வேண்டும். அதையும் தாண்டி மிக முக்கியமாக மக்களுடைய காணிகள் மிக தெளிவாக அவ்வளவு காணிகளையும் இந்த அரசாங்கம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். மக்களுடைய காணிகளை மக்களுக்கு கொடுத்து விடுங்கள். தொடர்ச்சியாக எத்தனை காலத்துக்கு தான் அவங்க போராடி கொண்டிருப்பாங்க. போராடி அவர்கள் களைப்படைந்து விட்டார்கள். அவர்களுக்கு கரம் கொடுப்பதற்காகத்தான் இன்றைக்கு பல்கலைக்கழக மாணவர்களாக நாங்கள் வந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் சொல்கின்றோம், கையிட்டி தமிழருடைய சொத்து திட்டமிட்ட ரீதியில் தமிழருடைய குடிப்பெரும்பான்மை மாற்றும் வகையில் வேண்டுமென்றே ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் இப்படி ஆக்கிரமிப்புகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றார்கள். நிலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய மக்களாக இருங்க. தமிழ் தேசியம் என்பது நிலம், இனம், மொழி, அரசியல், இந்த 4 தூண்களாலேயும் மிக முக்கியமாக கட்டமைக்கப்பட்டது. அதை முதல் மக்கள் வந்து விளங்கிக் கொள்ளும். இன்றைக்கு அரசியல் கட்சிகள் வந்து வெறும் அரசியலை மட்டும் பிடிச்சு தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மிச்ச 3ஐயும் வந்து அவர்கள் எவ்வளவு தூரம் பார்க்கிறார்கள் தெரியல. அதற்காகத்தான் நாங்கள் நிற்கிறோம். நிலம் என்றது ஒரு அரசியல், நிலம் என்பது ஒரு உரிமை, நிலம் என்பது மக்களுடைய உரிமை. நிலத்தை வச்சு தான் நீங்கள் யார் அதிகாரம் அதிகமாக இருக்கின்றது, அதிகாரம் குறைவாக இருக்கின்றது தீர்மானிக்கப்படுது. உலக அரங்கில் நீங்கள் எங்கேயும் எடுத்து பார்க்கலாம். நாங்கள் சிந்தனை தெளிவோட இங்கே ஒவ்வொரு படியனும் வந்து எதற்காக போராடுகின்றோம் என்ற தெளிவோடு தான் இந்த களத்துக்கு இறங்கி வந்திருக்கோம். எங்களுக்கு தொடர்ச்சியாக ஊடகங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஒரு எதிர்கருத்தோட தெரியுங்க வந்து நாங்கள் இந்த போராட்ட களத்தில் வந்து நிற்கிறார்கள், சமூக வலைத்தளங்களில் நிற்கிறார்கள். அதை முதல் வந்து வடிவம் வழங்கி கொடுத்தோம். நாங்கள் மக்களுக்காக தான் நிற்போம். திரும்பவும் சொல்கிறோம், மக்களுடைய காணிகள் இதே போன்று தொடர்ச்சியாக அத்துமீறப்படுமாக இருந்தால் நாங்கள் மக்களுக்காக எப்பவுமே போராடுறோம்.
மக்களுக்காகத்தான் மாணவர்கள், அது எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இல்லை. மக்களுடைய காணிகளை தற்போதைய அரசாங்கம் திட்டவட்டமாக அவர்களுக்கு உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று, காலம் தாழ்த்தாமல் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று காண்பதுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த போராட்டத்தினூடாக மிக முக்கியமாக தோலகட்டி, பலாலி, வசாவுலான், தையட்டி, மயிலட்டி போன்ற பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு போக முடியாமல் அவர்கள் இப்பொழுதும் உறவினர் நண்பர்கள் வீடுகளிலும் முகாம்களிலுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த நாட்டுக்குள்ளேயே இடம்பெயர்ந்த அகதிகளாக இருக்கிற அந்த மக்கள் இருந்து கொண்டிருக்க அவர்களுடைய நிலங்களில் அவருடைய நிலத்தை ஆக்கிரமித்து வலுக்கட்டாயமாக இந்த விகாரைகள், அதிலும் குறிப்பாக இந்த திச விகாரை ஆக்கிரமிப்பாளர்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வலிகாமம் வடக்கு பகுதியில் இருக்கின்ற காணிக்கை மாதா கோயில், பிள்ளையார் ஆலயம், அம்மன் ஆலயம், இன்னும் பல தேவாலயங்கள் இந்த இடங்களில் இருக்கிற பொழுது அவற்றை 2010ஆம் ஆண்டு முழுமையாக இருந்த ஆலயங்களை 2010ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு அவர்கள் நேரடியாக பார்த்த பிற்பாடு அந்த ஆலயங்கள் அடியோடு இடித்து அழிக்கப்பட்டிருக்கிறது. 100 ஆண்டு 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயங்களை அடித்து நொறுக்கி அவற்றை தரமட்டமாக்கிய அரசு இப்பொழுது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இடத்தில் கொரோனா காலத்தையும் பயன்படுத்தி உயர் பாதுகாப்பு வலயம் என்ற அந்த சட்ட ரீதியான அங்கீகாரத்தையும் தன்னுக்குள்ளே வைத்துக்கொண்டு ஏற்கனவே இந்த காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற 2011ஆம் ஆண்டு நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி இந்த இடத்திலே அடாத்தாக இந்த விகாரை அமைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த விகாரை எடுக்கப்பட்டு அந்த இடத்திலே அந்த காணி அந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை. அந்த மக்களுடைய அந்த கோரிக்கை நிலம் தங்களிடம் அளிக்கப்பட வேண்டும். ஆகவே அவர்களுடைய உண்மையான கோரிக்கையின் போராட்டம் என்று இந்த இடத்திலே மிக தெளிவாக முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காணி விடுவிக்கப்படும் வரை, மக்கள் தங்களுடைய சொந்த நிலங்களுக்கு செல்லும் வரை இந்த போராட்டம் தொடரும். நன்றி சார். கட்டம் கட்டமாக இதை விடுபடுறதாகவும் 4 கட்டம் என்று சொல்லியிருக்கலாம். அது என்ன மாதிரி தான் நினைக்கிறேன்? கட்டம் என்பது ஒரு காலங்கடத்துகின்ற அல்லது ஏமாற்றுகின்ற ஒரு நடவடிக்கை. விகாரை இருக்கிற இடத்தை கட்டமாக பரிசீலிக்கலாம். ஆனால் அதை சுற்றி இருக்கிற நிலங்களை உடனடியாக விடுதலை செய்யணும். அது விடுவிக்கப்படுவதற்கு என்ன தடை இருக்கிறது? அதே ஒரு விகாரை ஒரு இடத்திலே அமைக்கப்பட்டிருந்தால் அந்த இடம் 7 பரப்பு காணியும் இருக்கட்டும், சரி, அதை பற்றி நாங்கள் பேசலாம். ஆனால் அதை சுற்றி இருக்கிற 20 ஏக்கர் காணிக்கு என்ன காலமும் அதற்கான கடத்தல்களும் அதென்ன கட்டம் என்பது, அவை நீங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறீர்கள். இதெல்லாம் ஒரு கடந்த காலங்களில் அரசுகள் எவ்வாறு ஏமாற்றிச்சதோ அதே தான் இந்த அரசாங்கமும் இராணுவமும் அவருடைய உளவுத்துறையும் மிக தெளிவாக செய்கிறார். குடும்பம் இது தைட்டு விகாரைக்காக போராடி கொண்டிருக்க அகிம்சை வழியில் கூடி வந்து ஒரு ஒத்துழைப்பை கொடுக்குற அளவுக்கு சுயநலமான மக்களாக போயிடுச்சு. ஒட்டுமொத்த சமூகமாக ஒன்றிணைஞ்சு போராட்டம் செய்த மக்களில் அகிம்சை வழியில் கூடி வந்து ஒத்துழைப்பு வழங்குறதுக்கு பெருமளவான மக்கள் இல்லை இங்கே இருக்கிறார்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா வழிவடக்கு, அதாவது இந்த போர் முடிஞ்ச பிறகு இந்த வரைக்கும் இந்த வழிவடக்கில் வந்து பாதிக்கப்படுறார்கள் வந்து இந்த போர் நடந்த பிறகு போர் நடந்த பிறகு பிரச்சனையில் இருக்கிற வழிவடக்கு, திருவோணமலை, எடுக்குநாரி, தூக்குத்தொடுவாய் இப்படியான பிரச்சனை. மற்ற எல்லாருமே அரசாங்கம் அபிவிருத்தி செய்து என்ன ரோட்டு போடுது, லைட்டு போடுதுன்னு சொல்லி சந்தோஷமா இருக்குது. எங்களை யோசிக்கிறேன்னு இல்லை. நாங்கள் இந்த வரைக்கும் 90ஆம் ஆண்டு என் அப்பா அம்மா இடம்பெயர்ந்து இந்த வரைக்கும் சொந்த இடத்துல குடியேறாமல் இருக்கிறோம். எங்களால் என்ன செய்யும்? ஜனாதிபதி மயிலட்டியில் காவல் முதல் விஜயத்துக்கு வந்தபோது சொன்னார் மக்கள்கிட்ட வாணி மக்கள் எத்தனை வருஷத்தில் விடி இடம்பெயர்ந்து 35 வருஷமாக போயிட்டு உங்களால் அதை எப்போ விடையிலும் அவன் செத்தா கொண்டே தாக்கக்கூடிய இடம் இல்லையே. இந்த காணியில் அனுகுணமாக கொஞ்சமாக சேர்த்து காணி எடுத்து வீடு கட்டின வேளால் இன்றைக்கும் தலை நிலைச்சு சாகிற வயசில் இருக்கிறார்களால் கூடி அந்த காணிக்க போகலாம் இருக்கின்றே. அது என்ன நியாயம்? உங்களால் அடாத்தான முறையில் தனியாட்ட காணியை பிடிச்சி ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய மக்கள்கிட்ட காணியை மக்களுக்கு கொடுக்கல. இவ்வளோ தான் நடக்குது. இன்றைக்கு மாவட்ட சந்தியில் இருந்து பலாலி சந்தி வரைக்கும் எத்தனை முப்படையினம் சேர்ந்து எத்தனை கடை வச்சிருக்கேன், சலூன் வச்சிருக்கேன், வெல்ஃபேர் ஷாப் வச்சிருக்கேன், பலசரை கடை வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இராணுவம் விளக்குமாறு செய்து கொண்டு விற்கிதண்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்கள் சொன்னது. இரவில் விளக்குமாறு செய்து அவ்வளோத்துக்கு எங்களோட வருமானத்தை சுரண்டி இந்த இடத்துல இருந்து எங்களை வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கையாக நடக்கும். எல்லா சொத்தையும் காவரில் இருந்து ஏர்போர்ட் இதில் இருந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து தேசியமயமாக எல்லாத்தையும் தேசிய அரசாங்கங்களை கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யப்படும்? அதுக்காக வலுவே இருந்துருக்கவங்க ஒவ்வொரு சதுர அடி நிலத்துக்காக தங்களோட உயிரை கொடுத்ததுக்கு காலம் கொஞ்சம் யோசிக்காமல் இங்கே இப்போ வரைக்கும் இந்த போராட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்துலேயும் பிரச்சனை இல்லை, வேறு இடங்கள்லையும் பிரச்சனை, முழுமையான பிரச்சனை அனுபவிக்கிற வழிபடணும். அதை கவனிக்கிறீங்க இல்லை? எங்களுடைய காணிகள் வேணும். உங்களால் இவ்வளவு கோயில்கள் பள்ளிக்கூடங்கள் இடிக்க முடிஞ்சதுண்டா நாங்கள் இடியண்டுன்னு சொல்லல, அதுக்கான தீர்வை உங்களால் வழங்கலுமா, நீதியை வழங்கலுமா? இன்றைக்கு நீங்கள் கோர்ட்ஸ் ஆர்டர் அது இதுன்னு சொல்லி எங்களை தடுக்கிறீங்களே ஏதாவது அதுக்கான நீதி. இன்றைக்கு
இவ்வளோ பிரச்சனை இன்றைக்கு மக்கள் செய்யப்போதுன்னா ஜிஏ வந்ததாக இருக்கலாம், அமைச்சர் வந்ததாக இருக்கலாம், வெளியில் ஒவ்வொருத்தர் கருத்தை வெளியிடணும். இது தனிமனே ஒரு கண்துடைப்பு. ஏன்னா ஜனாதிபதி வந்து இங்கே ஒரு விஷயம் சொல்லிட்டு போனால் மக்கள்கிட்ட மக்களுக்கு 2 வரைக்கும் முழுமையாக விடுவிக்கப்படுது. அப்படி இருக்க கட்டமாக விடுவிக்கப்பட மட்டும் பொய்யானது. அதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. ஏண்டா எங்களோட பலத்தை குறைக்கிறதும் எங்களோட வீரியத்தை குறைக்கிறதுமான செயற்பாடு தான் இது. பகுதியாக 17 ஏக்கர் காணியை விடையலாது என்று சொன்னால் மிச்சம் இருக்கிற 2008 ஏக்கர் காணியை விட்டு விடப்போம். அந்த 2008 ஏக்கர் காணிக்கும் இந்த 1317 ஏக்கர் காணிக்குமா சேர்த்து போடப்பட்ட வழக்கு தான் இப்பயும் நடந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்க நாங்கள் என்ன சிறப்பு வழக்கு என்னத்துக்காக போடுவோம்? அதுக்கே தீர்வில் என்ன நடக்குது எது நடக்குதுன்றதே இல்லை. இப்போ இதுக்கும் போட்டு மக்களை என்ன நீங்கள் கஷ்டப்படுத்துருவாங்க. அப்படி ஒரு வழக்கு போடப்பட்டால் இங்கே இதில் 2 போராட்டம் செய்யவே இல்லை. அவையிலும் செய்ய வேணாண்டினா வேலும் செய்ய வேணாம். அப்படியாத வளர்ந்து கொண்டே போவோம். நாங்கள் எங்களோட வாட்டிலே போவோம். நிலவேலை அதை வந்து எடுத்து சரியான முறையில் செய்யறதுக்கான ஒரு திறமை இல்லை. ரோட்டு கூட இந்த காரணம் 6317 ஏக்கருக்கு இருக்கு. மாவட்டத்திலிருந்து எடுக்காம இப்ப விடுபட்டு ஆனா விடுபட்டும் பிரியோஜனம் எங்களுக்கு உண்மையா எங்களோட உறுதியை வச்சது பிரியோஜனம். அரசகாணி என்ற பதத்தை வச்சோன்னா உங்களோட பாட்டுக்கு எல்லாம் செய்யுறோம். கட்டிடத்தை கட்டுறீங்க, ஹோட்டலில் கட்டுறீங்க, கடையை கட்டுறீங்க, எல்லாம் செய்யுறோம். விவசாய நடவடிக்கை சனத்தின் வீடுகள் காணிகள் கோயில்கள் அடிச்சு விவசாயம் செய்யறான், பண்ண செய்யறான். 2100 ஏக்கர் காணி பலாலிகளை மட்டும் இப்போ வளலாயில் வீட்டு திட்டம் கொடுக்கட்டும், 5 நிமிடத்தில் வீட்டு திட்டங்கள் கொடுக்கட்டும். கொடுத்த காணிகளில் ஒரு பயிர் வச்சு எடுத்து வேலி தூண் போடுறதுக்கே கில்ட்டி போட்டு அடிக்கிறது. அப்படியான இடங்களை விட்டுட்டு தான் வீட்டு திட்டத்தை கொடுக்குறது. நீங்கள் தோட்டக்காணியில் விட்டால் தோட்டம் செய்கிற சமூகம் வந்து இங்கே குடியேறாது, அதால் வருமானம் வளராது. காவரில் இத்தனை மில்லியனை போட்டு அபிவிருத்தி செய்திருக்கீங்க. அங்கே எல்லாரும் ஒரு முறையாக சொல்கிறவே அது மல்லிட்டி காவல் எழுதி கொடுத்தோம் வந்து நான் எங்கள் அப்பா அந்த காவலில் தொழில் செய்து எங்களுக்கு தெரியாது அப்படி ஒன்று நடந்தது. அது நிர்வாகத்தால் இருந்ததோ விதமாக்கி வாங்கப்பட்டதோ என்னென்ற ஒரு உண்மையான இத்தனை மில்லியனை நீங்கள் போட்டு அதில் செய்தாலும் அந்த அவ்வளோ பணத்திலையும் ஊர் மக்கள் யார் அதில் பங்கு பெற்று ஒரு 25-30 போட்டை தவிர யார் அதில் அவ்வளோ வரி பணம் எங்களோட வடமாநிலத்துக்கு ஒதுக்கப்பட்ட பணத்துக்கு அந்த பட்ஜெட்டுக்கால செய்யப்பட்டது. ஆனால் அதில் பாவிக்கிறத இல்லையே. இப்போ நாளைக்கு நம்ம காணிகளை வச்சு அதை பாவிக்கிறதுக்கு ஆகலைங்க. நாங்கள் தென்னிலங்க மக்கள் வந்து இருக்கிற தொழிற்சியை புற சொல்லல இடம் இருக்கிற விடத்தை அவன் இங்கே கொண்டு கட்டுறான். எங்கட மக்கள் அந்த 228 குடும்பம் அந்த கொமாட்டவங்களை கட்டி இருக்கு 7 ஏக்கர் காணியில் 228 குடும்பத்தில் காணி இருக்கு. அந்த காணியிலே அவ்வளோ வேணும் கணத்தொழில் செய்தாங்க. அவ்வளோத்தையும் குடியேற்றி விட்டால் இந்த காவரத்தில் நீங்கள் தொழில் செய்கிறதுக்கு காரணம் காணும். நீங்கள் சிவலிக்கு காசு பிரியோசனம் மாட்டாதே தமிழருடைய குடிப்பெருமான்மை, தமிழருடைய குடிப்பெருமான்மை, தமிழருடைய குடிப்பெருமான்மை, தமிழருடைய குடிப்பெருமான்மை, தமிழருடைய குடிப்பெருமான்மை, தமிழருடைய குடிப்பெருமான்மை, வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் தமிழ் வடக்கும் கிழக்கும் கையிட்டு 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 இந்த மண் இந்த மண் இந்த மண் இந்த மண் இந்த மண் இந்த மண் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் இந்த மண் இந்த மண் இந்த மண் கையிட்டு வடக்கும் கிழக்கும் இந்த மண் கையிட்டு 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 இந்த மண் இந்த மண் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் மத்தம் போகுது. ஏன்னா நீதிமன்றங்கள்ல கூடி பாருங்க சில இடத்துல மோசமான வேலை. இன்றைக்கு நாங்க இதுல கத்துறோம் எங்க சொந்த நிலம். இதே இதுல பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி நான் ஒரு சிவன் சிலையை கொண்டு வைக்கிறேன். இன்றைக்கு என்னையும் தூக்கி உள்ளுக்க போட்டு என்னையும் அடைப்பாருங்க. அப்ப அந்த நிலம் மாறணும். அன்றைக்கு வேலஞ்சுவாமியை அடிச்சு கொண்டு போனாரு. இதே புத்தபிக்கு மதில ஏறி இருந்து கத்துற ஒரு தமிழனுக்கு அடிக்கிறார், ஒரு பாஸ்டருக்கு கன்னத்தில் அடிக்கிறார். ஒரு சட்டம் இல்லையே, நடவடிக்கை இல்லையே. அப்ப இது நீதி இல்லாத நாடு. நாங்க சர்வதேசத்தான் நீதி கேட்கிறோம். ஆகவே இதுல இருந்து நாங்க கத்தத்தான் முடியும். இது இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும்.
அந்த உரிய காணி கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எமது கோரிக்கை. இந்த போராட்டம் தொடரும். சர்வதேசமே எங்களுக்கு கண் திறந்து பாருங்க சொல்றோம். இன்றைக்கு ஒரு வெள்ளம் வந்த உடனே அயல் நாடான இந்தியா இங்கே ஓடி வருது, அமெரிக்கா ஓடி 22 நாடுகள் வருது. இந்த தமிழ் மக்களை கொத்து கொத்தா முள்ளி வாய்க்கால கொண்டு வர எந்த நாடு முறையிலேயே. அப்ப திட்டமிட்டு தமிழ் இனத்தை அழிக்கிறதுக்காகத்தான் இருக்கிறார்கள். உண்மையாகவே தமிழர்கள சிவபூமி தான் இந்த இலங்கை. இன்றைக்கு தேசங்கள் மாறி இருக்கு. நானும் அன்றாபுரத்தில் எந்த ஒரு சிங்கள ஆட்களும் இருக்க இல்லை. தமிழ் மக்கள் இன்றைக்கு அங்கிருந்து வந்து நாங்க இப்படி கத்தி கொண்டிருக்கோம். விட்டு 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 நாடு சுருங்கின்றா வரோம். ஏன் தேசிய தலைவர் பிரபாகரன் ஆயுதம் தூக்குன 60,000 மாவீரர் மேல் இப்படியான பிரச்சனைகளாக தான் தமிழ் மக்கள் நிம்மதியா வாழ்றதுக்காக தான் குரல் கொடுத்த அண்ணன் போராட்டம் வந்து இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு காவாளி காய்க்கிறான். இது சுடலை, ஒரு துயிலமிழத்த சுடலை. அப்படியான காவாளிகளும் இருக்கிறார்கள். உண்மையாகவே குற்றம் செய்த அந்த காலத்தை குற்றம் செய்தவர்களை தீர்ப்பு தரமாக இருந்தது. மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அது உண்மையாகவே தரமான தீர்ப்பு. இன்றைக்கு கஞ்சா குடு அபி இந்த தேசத்திய இளைஞர்களை கெடுத்து கொண்டிருக்கு. அப்ப யார்கிட்ட கேட்கிறது இந்த நீதி? யார்கிட்ட கேட்கிறது? ஆகவே தயவு செய்து இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும். இந்த மக்களுக்கான காணி கொடுக்கப்பட வேண்டும். எங்களுக்கும் இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மேலே உள்ளவர்கள் இன்றைக்கு அனுராதா ஒரு மத்தியாவது பிரச்சனை முடிக்கலாம். இவர்களை ஏவி விட்டுட்டு அவர் மக்களுக்கு என்ன பறிக்க விடுறது? எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு இந்த படத்தை பாட்டு தானே எங்களோட மக்கள் மொழிவாய்க்கால நடந்து கோமணத்தை கழட்டி விட்டு மறந்தையும் வாக்கு போட்டு 7 பாராளுமன்ற உறுப்பினர் அனுப்புறாங்க. இதுவரையில வந்து நியாயம் கேட்டார்கள் யாரால்? இப்படித்தான். இதுதான் தமிழருக்கு தலையெழுத்து. இந்த தலையெழுத்து மாறும். இந்த அரசும் மாறும், தலையெழுத்து மாறும். நன்றி.